ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியம் தரும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற சத்து மாவு கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சுவையான சத்து மாவு அடை செய்கிறதுக்கு நான் ஜோஸ் மல்டிகிரெயின் சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் 18 வகையான தானியங்கள் சேர்த்து வீட்டிலையே சுத்தமான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இதனுடைய ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சத்து மாவு பவுடரை 8 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ப்ரெக்னென்சி உமனுக்கு ரொம்பவே இது நல்ல ஒரு சத்தான இணை உணவாக இருக்கும். நான் ஜோஸ் சத்து மாவு பவுடரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோடு நான் ஒரு வெங்காயம், முடக்கத்தான் மூலிகைக்கீரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நம்ம முருங்கைக்கீரை கூட இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தலை முடியிலிருந்து கால் முட்டி வரைக்கும் உள்ள எல்லா நோய்களுக்குமே இது தீர்வு தருது, முடக்கத்தான் மூலிகைக்கீரை. அதோடு நான் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் எடுத்து இந்த சத்து மாவோட எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதில் நான் இப்போ ஒரு டிப்ஸை சொல்லித்தரேன். நம்ம பிசைஞ்சி தேவையான உருண்டை சைஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் கீழே நம்ம ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சு அதுக்கு மேலே நம்ம கவரை க்ளோஸ் பண்ணி ஏதாவது அழுத்தம் கொடுக்குற மாதிரி வட்டமாக எதையாவது வச்சு அழுத்தணுன்னா நல்லா ஷேப்பாக வந்துடும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். சில பேர் கையில் வச்சு தட்டுவாங்க, அது ஷேப்பாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நம்ம ஒரு பக்கம் இப்போ வெந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தெளித்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரொம்பவே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோன்னா இதில் சத்துக்களும் நிறைய இருக்குது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜோஸ் சத்து மாவில் அதிரசம் செஞ்சுருக்கேன், அதோட கேக்கும் செஞ்சுருக்கேன். இப்போ நான் அடை செஞ்சுருக்கேன். சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய குழந்தைங்களும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சத்தான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக இருங்க. இந்த பயனுள்ள வீடியோவை பகிர்ந்து நாம் அனைவரும் பயனடைவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.